ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஹாலிவுட் சைடில் என்னென்ன பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லாத்தையும் அப்படியே ஷார்ட்டாக இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஆஃப் வார் வந்து இப்போ லைவ் ஆக்ஷன் சீரிஸாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கலன்னா என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு சீரிஸாக கொண்டு வர போகிறாங்க. அண்ட் மெயினாக நம்ம அமேசான் ஸ்டுடியோஸ் தான் கிரியேட்டும் பண்ணுறாங்களாம். லைக் அவங்கக்கிட்ட இல்லாத காசுனா கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா காட் ஆஃப் வார்னு பார்த்தீங்கன்னா கேம் பாய்ஸ்லேயே அவ்வளோ விஎஃப்எக்ஸ், அவ்வளோ ஒரு ஸ்டோரி லைனு அண்டு பயங்கரமாக ஒரு உலகத்தை அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. லைக் அது மித்தாலஜியாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ கேம் வைஸில் வந்து அது பண்ணிட்டாங்க. பட் அதில் அவ்வளோ பட்ஜெட்லாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு லைவ் ஆக்ஷனாக கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு செம்ம பெரிய ஸ்டுடியோவில் மட்டும்தான் பண்ண முடியும். அண்டு இதை தான் இப்போ நம்ம அமேசான் ஸ்டுடியோஸ் கொண்டு வர போகிறாங்களாம். இப்போதைக்கு 2 சீசன் வரைக்குமே வந்து க்ரீன் லைட் தந்துட்டாங்க. விச் இஸ் லைக் அப்கமிங் 2 சீசனுக்கு ஒர்க்லாம் இப்போவே பேக் டு பேக் பண்ண போகிறாங்க. அண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னா அப்கமிங் நம்ம 2028 or 2029 வரைக்கும் இதை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் என்ன இருந்தாலும் வருது ஃபைனலி. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்போ வந்து அஃபிஷியல் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட சீசன் 3 ஃபில்மிங் இனிமேல் தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறாங்க. விச் இஸ் லைக் இனிமேல் தான் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகணும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. லைக் அவங்க பேக் டு பேக் கொஞ்சம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போதைக்கு நம்ம சீசன் 3 மெயின் கோர் கான்செப்டாக வந்து நம்ம பேட்டில் ஆஃப் த கேலட்னு சொல்லிட்டு என்டையர் நேவி லைக் ஓஷனில் ஒரு வார்ஃபேர் நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸாக தான் உள்ளே இருக்கும். ஆல்ரெடி சீசன் 2 உங்களுக்கே தெரியும், டீம் க்ரீன் வர்சஸ் டீம் பிளாக்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரித்து விட்டாங்க. ஆல்ரெடி ஒரு நல்ல இன்டென்ஸான வார்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய ட்ராகன் வார்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு டோட்டல் நேவலான ஒரு வார்ஃபேரை பார்க்க போகிறோம் சீசன் 3. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்னியோட ஸ்னோ ஒயிட் மூவியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிஷியல் ராட்டன் டொமேட்டோவில் வெறும் 44% தான் ஸ்கோரே தந்திருக்காங்க. பட் ஆடியன்ஸ் ஸ்கோருன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குல்ல, அதில் 71% இருக்குது. ஜென்ரிக்காக எனக்கு லைக் நானும் இந்த மூவியை பார்க்கணும் தான். ஆனால் பர்சனலி எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதுக்கு மெயின் ரீசனே சொல்லிடுறேன். இது வந்து என்டையர் ஒரு மியூசிக்கல் கேட்டகிரியான மூவியாக இருக்க போது. பர்சனலி இப்போ தான் ரீசெண்டாக நிறைய மியூசிக்கலான மூவிஸில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம ஜோக்கர் 2 எல்லாம். அண்ட் அதனால இப்போதைக்கு அது ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்க்கணும் தான். அது கண்டிப்பாக பார்க்க தான் போகிறேன். பட் மேபி லேட்டர் ஆன் பார்த்துலாம். இப்போதைக்கு அதை பார்க்கணுன்னு வந்து தோண மாட்டேங்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இங்கே எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்வலோட அயன்ஹார்ட்டோட சீரிஸும் அப்கமிங் எப்படியும் ரிலீஸ் ஆக போகுது ஜூன் 24 தான். அண்ட் அதோட இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு மாஸ்க்கு மட்டும்தான். ஒன்று மாஸ்க் போட்டு அது ஒரு மாஸ்க் கழட்டி அப்படி காமிச்சிருக்காங்க. பை த வே இப்போதைக்கு MCU வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்டில் போயிட்டுருக்கு. மூவிஸ் ஒரு பக்கம் வந்து சிலது ஒர்க் ஆகுது, சிலது சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. சீரிஸ் சைடில் வந்து சிலதுலாம் சூப்பரான சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சில சீரிஸ்லாம் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஷியால்கெல்லாம். அண்ட் அந்த இதில் இப்போ நம்ம அயன்ஹார்ட் எந்த கேட்டகிரி உள்ளே வரோம் தான் ஒரு சம்ப டவுட்டாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் பயங்கரமாக போயிட்டுருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு கண்டிப்பாக அது நம்ம MCUவோட சீரீஸில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டாப்பான ஒரு இடத்துல வந்துடும் ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. பட் நம்ம அயன்ஹார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் முன்னாடியே எடுத்ததுனால நிறைய வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரொம்ப ஓவர் ஹைப்டாக இல்லாமையும் ஒரு பிளெயின் அண்ட் சிம்பிளாக இருக்கலாம். பட் ஜூன் 24 அன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ நம்ம டிஸ்னி அண்ட் பிக்சார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஐகானிக்கான ஒரு மூவி கோகோன்னு சொல்லிட்டு அண்ட் அதோட இப்போ நெக்ஸ்ட்டு சீக்வல் ஆட்டம் கொண்டு வராங்க. அவங்க ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ் தான் நிறைய பேர் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. விச் இஸ் கரெக்டு தான். ஏன்னா அவங்களை யோசிச்சு பாருங்களேன், கடைசியாக எப்போ தான் அவங்க யூனிக்கான ஒரு மூவி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டோட தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம டாய் ஸ்டோரியிலேருந்து எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஈவன் நம்ம லைன் கிங்லேருந்து 2 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் நல்லபடியாக ஓடிடுச்சு, அது வேறு ஒன்று விஷயம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோகோலாம் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட்டான ஒரு மூவி. அது நம்ம தமிழ் டப்பில் பண்ணலை. பட் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மியூசிக்கலாக தான் இருக்கும், ஆனால் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மெக்சிகன் ஸ்டைல் அண்டு சோல்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உள்ள கான்செப்ட்லாம் மிக்ஸ் ஆகிருக்குமா. ஸோ அதோட இப்போது நெக்ஸ்ட்டு சீக்வல் வருதா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன், இது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம்தான். பை த வே எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம 2029ன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு ரிலீஸ் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியோ இப்போ டிஸ்னி அண்ட் பிக்சாரோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2030 வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க்கு நிறையவே இருக்குது. அந்த மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அப்கமிங் நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோட ஒரு நியூவான மூவி வருது, நம்ம ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீசராட்டும் சின்னதாக ரிலீஸ் பண்ணாங்க.
என்னையா டீசர் இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இருக்கும். வெறும் அந்த கன் ஃபயரிங் ஷாட் மட்டும் தான் சவுண்ட் இருக்கும். மிச்சம் இது வைஸ் விஷுவல் வைஸில் ஒன்று காமிச்சாங்க, பட் ஒன்றும் புரியல. லைக் ஏதோ ஒரு இடத்த இப்போ போய் சண்டை போடுறாங்க, அதை முடிஞ்சு இன்னொரு சண்டை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியாக தான் இருந்திருக்கு. விச் இஸ் அதான் டைட்டிலே வந்து அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பை த வே இந்த படம் அப்கமிங் நம்ம செப்டம்பர் 26 ரிலீஸ் ஆகுதான். இப்போதைக்கு நம்ம இந்தியாவிலும் ரிலீஸ் ஆகுமா, தமிழ் டப்பில் வருமா, அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஆன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு சின்ன டீசர் ஆனால் வந்திருக்கு. அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. பட் ரீசெண்டாக தானே ஒன்று பார்த்தோம் அவரோட மூவி. நெக்ஸ்ட் நம்ம இன்வின்சிபிள் சீசன் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், பட் இன்னும் நம்ம வந்து தமிழ் டப்பில் வரல. நானும் ட்விட்டர்லேருந்து ப்ளஸ் எல்லா இடத்துலையும் அங்கங்கே கொஞ்சம் செக் பண்ணி எல்லாம் பார்த்து நானே வந்து ரெக்வஸ்ட்டாகவும் கேட்டிருக்கேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ நானும் எல்லா அப்டேட்ஸ்க்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அது நம்ம தமிழ் டப்பில் வரும். மேபி தமிழ் டப்பிங் சைட்லேருந்து டிலே பண்ணியிருக்கலாம். அண்ட் அதனால தான் அவங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ஹோப் அப்கமிங் டேஸில் ஏதாச்சும் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எல்லா ஆடியோஸோடு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்வின்சிபிள் சீசன் 3 நான் பர்சனலி பார்த்துட்டேன் இங்கிலீஷ்லேயே. ஆனால் சூப்பராக இருந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சீசன் 1, 2 எல்லாம் என்ன ஒரு க்யூரியஸ் ப்ளஸ் பயங்கரமான ஒரு ரேஜான மூமெண்ட்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே சீசன் 3லேயும் இருக்குது. ஆனால் கடைசிஸ் எபிசோட் 7 and 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பீக் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு அப்டேட் என்னென்னா, அப்கமிங் சீசன் 4க்கும் வந்து அவங்க க்ரீன் லைட் தந்துட்டாங்க. அண்ட் அப்கமிங் நம்ம 2026 அது ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயரே வருது. ரொம்பலாம் டிலேலாம் பண்ணலை. ஏன்னா நடுவில் எப்போவுமே 1 or 2 years வரைக்கும் டிலே பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி அவங்க பண்ணாமல் பேக் டு பேக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பவர் ரேஞ்சர்ஸோட ஒரு லைவ் ஆக்ஷனான சீரீஸ் வரப்போகுது. அண்ட் இந்த அப்டேட் கேட்டோன்னே எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆச்சு. பவர் ரேஞ்சர்ஸ் இது வரைக்கும் எல்லாமே லைவ் ஆக்ஷனில் தானே இருக்குது, அது நான் புது அப்டேட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்னென்னு மென்ஷன் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க, நம்ம டிஸ்னி ப்ளஸ் சைட்லேருந்து தனியாக ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க. ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு அனிமேட்டடாகவும் வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதோட வியூவர்ஸ்லாம் ட்ராப் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி இருக்குது. பவர் ரேஞ்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு லாஸ்ட் 5 yearsல எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? ஏதோ ஒரு மூவி வந்தது, அந்த மூவிக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மூவி சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் அது வந்து அவ்வளோ அவங்க நினச்ச மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கல. அண்டு மேபி அது நெக்ஸ்ட்டு சீக்வலிகளெலாம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போது டிஸ்னி ப்ளஸ் சைட்லேருந்து தனியாக ஒன்று பவர் ரேஞ்சர்ஸ்க்காக சீரீஸ் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் டிஸ்னி என்ன பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் நம்ம பெலரினாவோட ட்ரெய்லர் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாவ் ஆர் அந்த ஒரு ஹைப்பான செக்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணிடுவீங்க. ஏன்னா மெயினாகவே ஒரு பக்கம் ஓகே, அந்த ட்ரெய்லர்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, சூப்பராக போயிருந்தது. பெலரினா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் உன்னை சாவடிக்க வர போகிறாங்க, நீ தான் அந்த மிஷினை முடிக்கணும், அது ஒரு இம்பாசிபிளான மிஷின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு மெயினான ஒரு ஆளை வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இப்போ கொண்டு வராங்க. அண்ட் அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, நம்ம பாபா யாகாவே தான், விச் இஸ் நம்ம ஜான் விகே தான். அண்ட் அவர் வந்தோடனே ஒரு ஹைப் ஒன்று க்ரியேட் ஆச்சு பாருங்களேன், செம்மையாக இருந்தது. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதனால சொன்னால் கண்டிப்பாக நம்ம June 6 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஆனா டே ஆர்மாஸ் ஒரு பக்கம் வர்சஸ் நம்ம கியானு ரீவ்ஸ் ஜான் விக்கோட கேரக்டரு. ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி பெலரினா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம கியானு ரீவ்ஸ் தான் அவருக்கு ட்ரெயின் பண்ணி லைக் ஜான் விக் தான் அவருக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் தர மாதிரியும் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே தான் அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி அசாசின் உலகத்துக்கே வந்த மாதிரியான கான்செப்டாக இருக்கும்னு. பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வர்சஸான ஒரு ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மொனார்க்கோட சீசன் 2 இப்போது அஃபிஷியலி ரேப் பண்ணிட்டாங்க. விச் இஸ் எல்லாம் ஷூட்டிங் கீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அப்கமிங் வெறும் ரிலீஸ் டேட்டை மட்டும் தான் அனௌன்ஸ்மெண்ட் தரணும். அண்ட் பை த வே மான்ஸ்டர்ஸ் இப்போதைக்கு பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் காட்ஜிலா மூவிஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் காங்ஸ் கலர்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவ்வளோ அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சில ப்ராஃபிட்ஸ்லாம் பார்க்காம இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம காட்ஜிலா வர்சஸ் காங்கு அண்ட் இப்போது எக்ஸ்காங்கெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா கலெக்ஷன் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் தான் நம்ம மொனார்க்கோட சீரீஸையும் சைலண்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இது இன்னும் நம்ம தமிழ் டப்பில் வரல. ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஆனால் ஒரு பயங்கரமான சீரீஸ். ஒரிஜினல் இந்த கைஜூஸ் அண்ட் இந்த மான்ஸ்டர்ஸோட இன்டெப்த்தான ஸ்டோரி வந்து இதில் சூப்பராக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதுக்காக சீசன் 1 ஹைலி ரெக்கமெண்டட் பண்ணுவேன். நல்ல ஒரு தரமான சீரீஸை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போது சீசன் 2வும் வருது. அண்ட் நல்லது, இதெல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷத்தோட எண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக நீங்கள் எந்த அப்டேட்டுக்காக ஈகிற வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தம்பு டப். See you in next video. Bye guys.